கணவன் என்ன செய்தாலும் என்ன வாங்கி கொடுத்தாலும் எங்க அப்பா வீட்டில் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்க அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா. அதுல சிலதெல்லாம் சொல்லும், ராணி மாதிரி பக்ரீனுக்கு ராணி மாதிரி வச்சிருந்தாரு அவங்க அப்பா. எப்படி வச்சிருந்தார் சொல்லுங்க. ஒரு கணவனுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த அம்மா எதை வாங்கி கொடுத்தாலும் எங்க அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தாரு, எங்க அப்பா எங்களை அப்படி வச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆள் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் மனைவியை கூட்டிட்டு போயிட்டான் அவங்க அப்பா கிட்ட. போயிட்டு சொல்லியிருக்கான், மாமா உங்க பொண்ணை நீங்க எப்படி வச்சிருந்தீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் வச்சுக்கிறேன். நான் எவ்வளவு செஞ்சாலும் அந்த அம்மாவுக்கு என்ன வரல, திருப்தி வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அவங்க மாமனார் சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, 20 வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியாது தானே, யாராவது மாப்பிளந்தா சொல்லுங்க, மாப்பிளந்தா சொல்லுங்க, மாப்பிளந்தா சொல்லுங்கன்னு சொன்ன, நீ தான் வந்து மாட்டின. நானா இவளெல்லாம் வச்சுக்கவே முடியாது, கூட்டிட்டு மரியாதையா போயிருங்க, விட்டுட்டு போற வேலைலாம் வச்சுக்காதான்னு. போகும்போது கூப்பிட்டு கேட்டாராம், கையை பிடிச்சு கொடுக்கும் போது அழுதனே ஞாபகம் இருக்குதா? ஆமா மாமா, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் இல்லடா, இன்னைக்கு நான் தப்பிச்சா, இன்னில இருந்து நீ மாட்டின நினைச்சுதான் நான் உனக்காக தான்டா அழுதேன் போன்னாரு. 20 வயசுக்கு மேல உங்க அப்பாவே வச்சு பார்க்க மாட்டேங்கிறார். அந்த ஆளு சாவர வரைக்கும் வச்சு பாக்குறான் பாவம். ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியா பெட்டியும் வாங்கி கொடுத்து உள்ள கொண்டு போய் பத்திரமா வைக்கிறான். அந்த ஆள்கிட்ட போயிட்டு எங்க அப்பா எப்படி வச்சிருந்தார்